நடிகர் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராந்த் உள்ளிட்டவர்கள் லீட் கேரக்டரில் நடிச்சிருக்க திரைப்படம் தான் லால் சலாம். இந்த படம் வரும் 9ஆம் தேதி சர்வதேச அளவில் திரையரங்கில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை ரஜினியுடைய மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினி இயக்க இருக்க நிலையில் லைக்கா நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் மும்பை, திருவண்ணாமலை, சென்னை போன்ற இடங்களில் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. தன்னுடைய குடும்பம், குழந்தைகள் என்றிருந்த ஐஸ்வர்யா ரஜினி தனுஷுடனான பிரிவுக்கு பிறகு இந்த படத்தை இயக்கி முடிச்சிருக்காங்க. முன்னதா 3 மற்றும் வைராஜாவை படங்களை இயக்கியிருந்த ஐஸ்வர்யா 3வது முயற்சியா லால் சலாம் படம் உருவாக்கியிருக்காங்க. படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் கேமியா ரோலில் நடிச்சிருக்காரு. மொய்தீன் பாய் என்ற அவரது கேரக்டர் இந்த படத்தில் சிறப்பான ரசிகர்களை கவரும்படி அமைந்திருக்கிறதாகவும், அவர் சங்கி இல்லை என்றும் படத்தோடு ஐஸ்வர்யா ரஜினி பேசியிருப்பது கவனத்தை ஈர்த்தது. படத்தின் ரிலீஸுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் படத்தோட அடுத்தடுத்த ப்ரொமோஷன்களை படக்குழுவினர் முடுக்கி விட்டுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நடிகர் ரஜினிகாந்த் கேமியா ரோலில் நடிச்சிருக்க லால் சலாம் படம் வரும் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. விஷ்ணு விஷால், விக்ராந்த் லீட் கேரக்டரில் நடித்த இந்த படத்தை ரஜினியோட மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினி இயக்கியிருக்காங்க. இவங்க 3வது முறையாக இந்த படத்தை ரஜினியை வச்சு எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2 படங்கள் பிரமாதமாக எடுத்திருந்தாங்க. அதைத் தொடர்ந்து படத்தோட இசை வெளியீட்டு விழா சில தினங்களுக்கு முன்பு நடந்தது. படத்தின் பாடல்கள் உள்ளிட்டவை அடுத்தடுத்து வெளியாகி ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்தது. படத்தின் இசை வெளியீட்டின் போது எப்போதுமே சர்ச்சையாக பேசி படத்திற்கான ப்ரொமோஷன்களை சிறப்பாக மேற்கொள்ளும் ரஜினிகாந்த் அவரோட பேச்சு இந்த படத்தின் போது அதிகமாக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. இந்த படத்தின் இசை வெளியீட்டின் போது காக்கா ககு கதையை சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அதற்கு மாறாக விஜய் குறித்து தான் எதையும் பேசவில்லை என்றும், அவர் பார்த்து வளர்ந்தவர் விஜய் என்று பாசிட்டிவாக பேசினார். இதைத் தொடர்ந்து பேசிய ஐஸ்வர்யா ரஜினி தன்னுடைய அப்பாவை சங்கி என்று கூறுவது வருத்தம் அளிப்பதாக அவர் சொல்லியிருந்தார். இதனிடையே இந்த படத்தின் ரிலீஸுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் படத்தோட அடுத்தடுத்த போஸ்டர்கள், வீடியோக்களை லைக்கா நிறுவனம் அடுத்தடுத்து வெளியிட்டு வராங்க. தற்போது வெளியிடப்பட்டுள்ள வீடியோவில் விளையாட்டின் மதத்தை கலந்துருக்கீங்க, குழந்தைகள் மனதில் விஷத்தை கலக்குறீங்க என்று ரஜினி பேசுவதா வரும் காட்சிகள் அமைஞ்சிருக்கு. தப்பாக போகிறது என்று அவர் கூறுவதாக அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோவில் விஷ்ணு விஷால், விக்ராந்த், KS ரவிக்குமார், நிரோஷா உள்ளிட்டவங்களும் எல்லாருமே இருக்காங்க. இப்போ இந்த வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு. மேலும் முன்னதாக ரஜினி, விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்தின் இந்த போஸ்டர் ஒன்றையும் லைக்கா நிறுவனம் வெளியிட்டு இருந்தாங்க. படத்தில் முஸ்லீம் பாயா, மொய்தீன் பாய் என்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு ரஜினி. இந்த போஸ்டரில் அவர் பயங்கரமான சூப்பரான லுக்கில் காணப்படுறாரு. இந்த படத்துடைய வெளியீட்டு உரிமையை ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் கைப்பற்றியிருக்க நிலையில் படம் விளையாட்டில் காணப்படும் அரசியலை மையமாக கொண்டு உருவாகி இருக்கிறதா சொல்லப்படுது. நீங்கள் லால் சலாம் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.